வணக்கங்க. இன்றைக்கி நான் மிக்ஸ்டு வெஜிடபிள் சட்னி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் தேங்காய் வந்து ஒரு அரை மூடியில் வந்து பாதி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி எடுத்து பீஸாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன கைப்பிடி அளவு வந்து உடச்ச கடலை எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, மீடியம் சைஸ் தக்காளி. அப்புறம் வந்து கறிவேப்பிலை, கொத்தமல்லி 2த்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பிடிச்ச 2மே ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். இது 2த்தையும் சேர்த்து நல்லா கைப்பிடியாக அடித்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சது இருந்ததுங்க, அதனால் அதே எடுத்தேன். ஃப்ரெஷ்ஷாக எடுத்தால் இனிமேல் நல்லாயிருக்கும். இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு அது வந்து 2 சேர்த்து வந்து 1 டீஸ்பூனு. கறிவேப்பிலை தாளிக்க உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே வச்சு அரைச்சிடலாம். வதக்க வேண்டிய பொருள் வந்து அதெல்லாம் மட்டும் வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ தக்காளி 1 by 1 வதக்கணுங்க. தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் வாங்க பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயி வச்சுட்டேங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. வெங்காயத்தை போட்டுக்கலாம், வதக்கிடலாம். லேசாக டேபிள் சால்ட் போட்டுக்கலாம் வதங்கிறதுக்கு சீக்கிரமாக. இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுடலாம். வதங்கட்டும், லேசாக வதங்கினா போதும், ரொம்பலாம் வதங்கணும். வதங்கிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இப்போ வாஷ் பண்ணி வச்ச கறிவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இல்லை வேணும்னா புதினா கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் தான். இது சாதத்தோட கூட கறியை சாப்பிடலாம், மெயின்டிஷாகவும் யூஸ் பண்ணலாம். கால்சியம் நிறைய இருக்குது, அயன் இருக்குது. இதில் குழந்தைங்கள்லாம் அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி அரைச்சி பண்ணோம்னா இது சாப்பிடுவாங்க. இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், தோசை எல்லாத்துக்குமே. இப்போ வதங்கிடுச்சுங்க, நல்லா வாசனை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, தேங்காய் அதெல்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அதை ஒரு அடி அடிச்சுட்டு அப்புறம் அந்த வதக்கின பொருள் ஆறின உடனே அரைக்கணுங்க. இப்போ இதை அரைச்சிருக்கேங்க, நல்லா நைஸாக அரைக்கலாம். ஏன்னா அந்த தக்காளி, வெங்காயம்லாம் போடும்போது நல்லா ஃபைனாக அரைச்சிருவேன். அதை ஆறின உடனே அரைச்சிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ரொம்ப ஜாஸ்தி போடுற வேண்டாம், அரைச்சிக்கலாம். தண்ணி விடாமல் அரைச்சிட்டு வேணும்னா தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு சட்னி. இதில் வந்து தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலெல்லாம் தாளித்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான டேஸ்டியான மிக்ஸ்டு வெஜிடபிள் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ஆக்சுவலி வந்து கறிவேப்பிலாம் சென்னையில் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க உங்களுக்கு. நம்மளுக்கு வந்து மிச்சம் மீதி தூக்கி போடுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஹேருக்கும் ரொம்ப நல்லது. க்ரே ஹேருக்கெல்லாம் வந்து நல்லது. இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.